சரி பிள்ளைங்க செஞ்சால தப்ப செஞ்சான்னு சொல்லி நீ கூட சித்த வச்சுட்டாங்கடா. அதனால வேலையும் போயிடுதுடா. அது போக இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம இன்னைக்கு படிப்புல வெத்தகத்துக்கு சிக்கலா நிக்குதுடா. அது எத்தனையுமே இன்னைக்கு மொட்டிக்கெட்ல போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த எதிரி அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு செய்வனக்கட்டு இருக்கிறப்பா செய்வனக்கட்டை எடுத்துட்டு வந்தாச்சுன்னு அடையாளம் போட்டானே என்ற அடியா. அப்புறம் அதை எடுத்துட்டு வந்தாச்சப்பா. அதே மாதிரி நீ என்ன கஷ்டப்பட்டியோ அதே கஷ்டம் அவனும் படுவான். கண்ணார கண்டு பார்த்துக்கோ. அதே மாதிரி இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு குறை கூட வர்ற தகுதிமாப்போ அமாவாசை முடிஞ்சுன்னா ஆடி பூ பொறிச்சு சோறு சாதம் பார்க்க போட்டி பொறாம சிக்கல அப்படி இப்படின்னு போட்டு மனசுல புலம்பிட்டு கிடந்த தாயி இந்த பாலத்துக்கு இருப்ப கெடுதல் பண்ண மாட்டேனாயா. என்னை நாடி வர மக்கள் அத்தனை பேர்த்தையும் காப்பாற்ற பழக்கம். இன்னைக்கெல்லாம் சென்னை போடுது எல்லாம் நீர் அடிச்சு நீர் வளருமா பேச பொண்ணா பேச முடியாதுடா. புரிஞ்சுதா? அத்தனை வேதனை அத்தனை சோதனைகளும் வெத்த கண்ணு ஆண் கண்ணு எத்தனை சேட்டை அந்தவா அது எத்தனை சேட்டை இல்லையா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரே வர்றதுக்கெல்லாம் அத்தனை நடுங்க போட்டு வச்சிருந்தாங்களே. இந்த பால் கருப்பு இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் குழாய் வச்சாச்சு. வேண பாட்டு வட்டியா அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் பங்கமில்லாம உங்க போட்ட கொத்தலம் ஆகுதாயா. நீ சேதாரமா தள்ளி நின்னது இன்னைக்கு ஒண்ணு சேர்த்தியாச்சு. ஒண்ணு ரெண்டாவது அரமனை கட்டி இல்லாமயா. இன்னைக்கு ஊட்ட கட்டி அப்புறம் புடிச்சு அவளை இழுத்துட்டு வந்துடலாம். புரிஞ்சுதா? அரமனை கட்டுறதுக்கு உத்தரவு கொடுக்கறாயா. தகிரிமா நடத்து 2 ஆதாயத்தர அதுல முடிச்சுக்கோ. போதுமா? ஐயா கருப்ப கோட்டையில திசை தெரியாம முடிக்கிறிய டல்லியா. இன்னைக்கு தங்கத்தேர் ஓடிட்டு இருந்த பட்டி இப்படி கை நழுவி நிக்குது பாரு. இன்னைக்கு இல்லம் தெரிஞ்சு உள்ளம் தெரிஞ்சு இன்னைக்கு பட்டியல் இன்னைக்கு சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டிட்டு ஒரு சிக்கலுக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. புரிஞ்சுதா? ஏமாந்த குளம் புழைச்சிட்டியே. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு. சரி கவலைப்படாத. நான் இருக்க தகிரிமணில் நான் 11வது நாள் வர்ற கணம் போடுற முடிச்சு கொடுத்தேன். முடிச்சே கொடுத்துருவோம். கடப்பட்டு போச்சு. இதுக்கு ஒரு ஆதாயத்தை குடும்பத்தை கேட்டு நிக்கிறடா. ஆதாயத்தை கொடுத்துடலாமாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு போட்டியில பாட்டி அத்தனைக்குமே தாயே உன்ற நாங்க உயிருக்கு பங்கம் வந்து நின்றுச்சாயா. மருத்துவம் கைவிட்டு தேவாதி கைவிட்டு கிடையா கண்டதாயா. கருப்புறம் வந்து என்னை வந்து கையேத்துன இன்னைக்கு பொழப்புக்கு போயிடுதாயா. இல்லையா? அதெல்லாம் ஒரு பயப்பட மாட்டா. எடுத்து வீசிட்ட. இனி அந்த கடன் அவனுக்கு செலவு பண்ண கடன் எங்கிட்ட வந்து 10 பைசா செலவு பண்ணியா. ₹1 கூட இல்லாம அவனை காப்பாத்தி கொடுத்தனா இல்லையா. இன்னைக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் கடன் ஆகி போச்சு. ஒரு 7-7.5 லட்சம் இல்லையா. அந்த 7.5 லட்சத்துக்கு அவனுக்கு நோவு பார்த்த கடன் ஆச்சு. இதுக்கு என்ன வழினே தெரியல. அனாமத்த ஆதாயத்துக்கு வழி தரப்போம். தொடர்ந்து புரியுதா? சங்கத்தை நடையாட்ட முடியலடா. மருத்துவத்தை பார்த்தாச்சு, தேவாதி பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு தங்கா தடுமாறி நிக்குது. இன்னைக்கு இல்லமே தடுமாறி நிக்கிறாயா. புரியுதா புரியலையா? அடியானை முடக்கி 1.5 பட்டியும் முடக்கி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள ஒரு படம் கொடுத்தா போதுமான தெண்டா. இன்னைக்கு பட்டிக்குலாம் ஓரியாட்டம் தூரியாட்டமா நிக்குமாயா. கடல் சுப தலைக்கு மேல ஏறி நிற்கின்றாயி. நோவு நொடி மீளாது. தங்கத்துக்கு நல்ல தினம் போடணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. அப்பா நீ தான் தோண அப்படின்னு வந்து கேட்கறியா. இத்தனை பேருக்கு முன்னாடி சத்திய வாக்கு என்னை முழு மனசோட நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா தங்க விக்கிற மாட்டம் அலங்கரிச்சு கொடுத்துறா. போதுமா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீ என்ன போட்டு உழப்பிட்டு கிடக்காத. வர்ற வாரம் கட்ட உடைக்கிறாயா. இதெல்லாம் பூர்வ ஜென்மது மந்திரம் வச்சுட்டா மாயம் வச்சுட்டா நல்லா சொல்லுவானுங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதை கூட காசையும் தொலைச்சு போட்டு நிக்கிறீங்க உடல்லையா. அதெல்லாம் ஏமாத்து உலகமா. அதெல்லாம் ஒண்ணுமில்லை. இது பூர்வ ஜென்ம கர்மா. அந்த கர்மாவில் இன்னைக்கு பாதிச்சு நிக்கிறாயா. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன். எடுத்து அக்கட்டால வீசிடலாம். காப்பாற்றி கொடுக்கறனாயா. ஒரு திசையை காமிக்கிற குடிச்சுக்கோ. போக்குவரத்துல வச்சுக்கா. அப்படியே கூட வந்து நிக்கிறேன்.
இன்னைக்கு எந்த விதத்திலையும் தடங்கள் இல்லாம முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீதிக்கு புறம்போ நான் வரமாட்டேன். புரிஞ்சுதா? நீதி மாறாம உனக்கு செஞ்சு புரிஞ்சுதா? உடைக்கலாமா இல்ல மறைச்சுட்டா? புரிஞ்சுதா? நியாயத்துக்கு போற வருவேன். இந்த கருப்பை நீயும் இல்ல இங்க வந்துட்டு அத்தனை பேர்த்துக்கும் சொல்றேன்னாயா என்ற வட்டில நீதி தராசு சரியா நிக்கும். புரிஞ்சுதா? அதாவது சொத்து பிரச்சனை வந்து சொத்து பிரச்சனையில 3 பொண்ணாளுங்க ஓரியாட்டு போடுறாங்க. அந்த 3 பொண்ணாளுக்கு தான் சொத்து அப்படின்னு ஓரியாட்டம் போடுறாங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு தான் அந்த சொத்து, அதான் உனக்கு கலங்க வேண்டாம், புடிச்சு கொடுத்துற, உனக்கு சேர வேண்டியதே சேர்த்து கொடுத்துருவேன்னு சொல்ற. மந்திர மாய சூழ்ந்து நின்றுதுரா. மந்திரம் வைக்கிறாங்க, மாயம் வைக்கிறாங்க, உன்னைய உறவாடிக்கு எடுக்கிறாங்க சொந்தத்துல அப்படின்னு சொன்னேன். உண்டா இல்லையா? இந்த அப்படி இப்படித்தானே சொல்லுவோம் அப்படின்ட்டு மனசுல உழப்பிட்டு போனீங்க. என்னன்னு அடையாளம் தெரியல. நான் என்ன சொன்னேன்? அடையாளம் நான் காமிக்கிறேன், அவியலோட சாகுதாசம் வச்சுக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். உண்டா இல்லையா? அடையாளம் காமிச்சுட்டுனா அடியா பார்த்துட்டியா இப்படி உறவாடி எப்படி கெடுக்கிறாங்கன்னு பாரு. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாருங்க ஏமாந்து நின்று எப்படி அதோட பயப்பட வேண்டாம், அப்படி இதை பகச்சிக்கவும் வேண்டாம். நான் பார்த்துக்கிற வீல எப்படி தள்ளோடு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி பூத்து குழுங்க நந்தவனமா ஒன்ற பட்டி மாறுமாயா உடைக்குதா? அடுத்த கடாய் செத்து போச்சா? யாரு தேவாதி வந்து தடுத்துக்கலாம்ல? தடுத்துக்கலாம்டா. பூசை நடக்கிற நேரத்துல முடிச்சுட்டா என்ற ரங்கத்துக்குல வெயில் நிலை இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே சொல்றேன்னாயா என்ற ரங்கத்துக்குள்ள பழுது பண்ணி பாக்குறவங்கள ஒரு தடவைக்கு 3 தடவை விட்டு பிடிப்பேன். 3 தடவையுமே என்ற கோட்டுக்கு வரல அப்படின்ட்டா பயப்பட வேண்டாம். அதனால அந்த தேவாதிக்கு சக்தி குறவுன்னு நினைச்சுக்காத. புரிஞ்சுதா? அண்ணன் வந்துட்டா அப்படி தீர்ப்பு கொடுக்கறக்கு அப்படின்னு ஒதுக்கி நின்றுட்டா. அதனால அந்த தேவாதி தப்பா நினைச்சாரு. புரிஞ்சுதா? உனக்கும் வல்லாமை உண்டு. நாங்களாம் நீதி தேவனுங்கப்பா, மீசக்காரனுங்க. புரியுதா? அதனால அண்ணன் வந்துட்டா, அண்ணன் பகிரியருக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நின்றுட்டானாயா. அதனால அந்த தேவாதி நீ கும்பிடு, அதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லல. அதெல்லாம் எந்த விதத்துக்கு குழப்பம் சேராது. இனி பட்டி பெருகுது உனக்கு தொழிலுக்கு ஒழுக்கமா உட்காரோடு. ஒரு சுத்தி நேரம் உட்கார்றா, 2 நெட்டை கழுத்துல ஓடி போயிடுறாண்டா. எப்படி எப்படி தொழில் வரு? நீ தொழில் நிறைய போது புரிச்சுக்கிறியா? இந்த அப்படி அள்ளிப்படியாந்து வரலாம் போ. ஒன்னால தகுதி பண்ண சொல்றா, ஓட்ட கட்டி நிக்கிற போதுமா? வரப்போ அடியா நான் சொன்னதெல்லாம் புரியுதா புரியலையா? அது போக நீங்க சங்கமும் முடங்கி தர்மா நீ கேட்க வந்தது இந்த ஒண்ணுக்கு தான் வந்த. ஆனா உங்க குடும்பத்தில் இருக்கிறத பூரா நான் எடுத்து வந்து பேசிட்டு இருக்கேன்ல, அதை புரிஞ்சுக்க வேணாம். அத்தனை தூரத்துக்கு வந்து வர்றேன், உனக்கு எல்லா விடையும் கொடுக்கணும் அப்படி சொல்லித்தானே நான் படிப்படியா இருக்கிறேன். நான் முதல்லயே மொண்டிக்கட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுட்டியா? அதை விட்டு போட்டு நான் நீ இந்த ஒண்ணு மட்டும் தான் போதுமா? மற்றதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாமா? நானே அப்புறம் நீயும் உலகமே சுத்தி பார்த்து வந்தாச்சு, 1000 தேவாதி கும்பிட்டாச்சு, 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு. எங்கேயும் போய் தங்கத்துக்கு கடன் போட முடியல. அவனா அவன் காரியத்தை பண்றான், என்னென்னமோ நடக்குது, சுய புத்தி இல்லாம தெரியுது அப்படின்னு வந்து இந்த ஒரு ஏட்டுக்கு தான் நீ கேட்க வந்த. ஆனா இதுக்கு காரணம் என்னங்கிறது சொன்னேன். புரிஞ்சுட்டியா? இது நோவும் அல்ல, இது நொடியும் அல்ல. பட்டியும் மொண்டி பட்டினா உன்ற இல்லம், உன்ற இல்லத்தை மொண்டிக்கட்டுல போட்டு வச்சுட்டாங்கப்பா. இன்னைக்கு அரக்க பறக்க இன்னைக்கு அபீர் பபீர் இன்னைக்கு பட்டியை மொண்டிக்கட்டுல போட்டு இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா. படிப்படியா இவன் முடங்கி இந்த 3 வருஷ காலத்து இவன் சுயபுத்தி இல்லாம திரியிறானாயா. நல்லியா? இதை மீட்டு கொடு. நீ எங்கெங்கயும் என்ற பங்காளிக்கெல்லாம் போயிட்டு வந்தியா? எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியல. கடற்கூர்ல நீ நல்லது பண்ணி கொடுன்னு கேட்டு அடியா. நான் இருக்கிற தகுதி மலையில் ஆனா நம்பிக்கையோட வரோடு, நம்பிக்கையோட வந்துட்டா ஆனா ஒட்டிமான அவன் பொத்தியில பூந்து அத்தனையும் நீ கொடுத்துருந்தாயா. மருத்துவத்தில் அதை சொல்றாங்க, மந்திரத்தில் இதை சொல்றாங்க, அப்படி எல்லாம் பயந்துட்டு நிக்க கூடாது. வர்ற மரத்துல நான் உடிச்சு போடுறேன் போதுமா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அமாவாசை அன்னைக்கு கட்ட உடைக்கிறாங்க. 4 பண்ணம் பொழுது மீனிங் அவனை நல்லது பண்ணி பட்டிக்கு பேர் வாங்கி அவன் படிக்கிற கொடுக்கலாம் போதுமா? அது போக ஏதோ தேவாதிக்கு உப்பரிக்கிறேன்னு சொல்றது பாக்கி நின்று போச்சு வந்து அடம்பிடிச்சிட்டு நிக்கிறானா? பெண் தெய்வத்துக்கு உப்பு இறைக்கிறேன் திருநாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கொண்டத்துல போய் இறைக்கிறேன்னு சொல்லி
கும்பிட்டது நின்று போச்சுன்னா கம்முன்னு நில்லு, நான் பார்த்துக்கிற அந்த குடும்பத்தை ஒரு ஆட்டு போடலாம் அப்படின்னு என்ற அங்காயி நிற்கிறேன். மேல்மலையனூர் அங்காயினுடைய சம்பந்தப்பட்டது என்ற ஏரியாவுக்கு பக்கத்திலேயே மேல்மலையனூர்னு இருக்குங்க. ஆயா இருக்கிறா, அவகிட்ட போய் கேளுப்போ. நான் சொன்னதை போய் செய்யறா, போய் உப்பு போட்ட வாங்கி போய் அரைச்சுட்டு போ. வாங்க உடைக்க ஓரணவர் இத்தனையுமே செய்கிற தெய்வம் ரேட்டை செய்யாம விட்டுருன்னா எங்கெல்லாம் மாறியா தாய், நான் நீதிக்கு புறமா வரவே மாட்டேன். நீ கேட்கறது நியாயமான இடம். ஆயா அங்கெல்லாம் போட்டு அழகு சுடு போட்டுல கம்பெனி ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. தங்கத்தை கையில் ஒப்படைக்கிறதாயி ஒப்படைச்சு உன்னுடைய பெரிய பிரகாரம் அது நடக்கிற மாதிரி முடிச்சு தரணையா. வெளியெல்லாம் சொல்லிட்டு கிடக்காத. என்ன கண்ணுக்காக வச்ச மாதிரி இந்த பாலத்துக்கு இருப்போம், அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். முடிச்சு கொடுத்துருந்தாயா. அவங்க கொத்தியில போய் போதுருந்தாயா, நகரிமா நெல்லு. அதே மாதிரி எதையுமே கண்டுக்காம நீ வற்புறுத்தாம பொட்டாட்டு மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அது போக சில உறவு விஷயத்திலே மற்ற விஷயத்திலே அழுது குழம்பி நிற்கிறியா, விட கொடுத்தலாம் போ, பிடிச்சோ போடுதாயி போடு. ஹலோ, இந்த குறை வராது. போடு, ஒரு சேதாரம் வந்தாக்கா, ஒரு செலவு பண்ணாக்கா சில காரணத்தை மாற்ற முடியும். அது நல்ல காரணமாவே இருக்கு. அப்படி பங்காளி என்னமோ சொல்றேன்ட்டு குழம்பிட்டு நிக்காத மொத்தம் போ. இந்த பாலத்து கருப்பு போட்டியில எல்லா விதத்திலுமே ஏமாந்த குழப்பிச்சிட்டியே இல்லையா. கருத்ததெல்லாம் தண்ணி பெருத்ததெல்லாம் பால் சொல்லி யாராருக்கும் என்னென்னமோ பண்ணினேன். ஆனா இன்னைக்கு உனக்கு பண்றதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு மொண்டிக்கட்டில் போட்டு நிறுத்தி இன்னைக்கு தனிமரமா நிறுத்தி வச்சுட்டாங்க. இதுக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன். மரபொருளை சொல்ல புரியுதா? நான் இருக்கிற தகுதி மண்ணில் யாரும் கை கொடுக்கல நினைச்சுப்பேன். அந்த பாத்துக்கு இப்ப கை கொடுக்குறேன், கூட வந்து நிக்கிறேன். என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது நான் பண்ணிக்கிறேன். நீ அமைதியா மட்டும் போதுமா? முறையாவது சாதிச்சு கொடுத்தாரு. இது சத்தியவாதம். அங்கார கருப்பன் கோட்டையில சமாளிக்க முடியாத வந்து நிக்குதுன்ற தங்கா. அதே மாதிரி உறவாடிக்கு எடுக்கிறாங்க ஐயா, உறவாடிக்கு எடுக்கிறாங்க. மரபொருளாம் பேசிட்டு இருக்கிறேன். இது நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து 4 பேருக்கு நல்லது பண்ணி பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயி மொத்தத்துல உன்ற பட்டி இன்னைக்கு வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா நிக்குதாயா. இல்லத்துக்குள்ளார காரியமத்திரி சேதாரமாயி நிக்குதாயா. எதிரி இன்னைக்கு தலைப்பட்டு நிக்கிறானாயா. உறவாடிக்கு எடுக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து நல்லபடியா நடக்கணும், நடத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன். போதுமா தாயி? ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிய வேண்டாம், உனக்கு எனக்கு தெரியறது மட்டும் பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா? அதெல்லாம் ஒன்று பயப்பட வேண்டாமாயா. சில முறைகள் மாறணும், மாற்றி தர்றேன், நான் பார்த்துக்கிறேன். போதுமா? எல்லாரையும் ஒரு சொப்பனத்தில் வந்து ஒரு குறிப்பு சொல்றேன்னாயா, அந்த பிரகாரம் போ. தீர்ப்பு என்னுடைய. அவசரப்படாதேன்னு சொல்லிட்டேன். அவசரப்படாத, சொப்பனத்துல வந்து சொல்றேன். போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்லை. எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து மருத்துவத்துல போனா அந்த காம அந்த இதுன்னு அப்படி சொல்லி என்னென்னமோ சொல்றாங்க. அதே மாதிரி மந்திரத்துல போனா அது இதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. தாயி, இது நோவும் அல்ல நொடியும் அல்ல. புரியுதா? இது நோவும் அல்ல நொடியும் இல்லையாயா. இன்னைக்கு வலிக்கால இன்னைக்கு சிக்கலாகி இன்னைக்கு பொண்ணால முடக்கி வேடிக்கை பார்க்குதாயா. புரிஞ்சுதா? நீ 1000 மருத்துவத்தை பார்த்துட்டு நிக்கிற. அலங்கோலத்துக்கு உடம்பு நோவு இல்லை நொடியில காசு பணத்தை கொண்டு சேதாரம் பண்ணாரு. புரியுதா? 11 நாள்ல இது நல்லது முடிச்சு தரேன். போதுமா? இந்த 2 கணி எப்படி தனி வாக்கோன்னு அடியான கேட்டுக்கான். போட்டு குடிச்சுக்கான். சத்தியவாக்கு நான் நிற்கிறப்போ அது போக சில மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்கிறிய. பொறுப்புல நான் பாத்துக்கிறேன். புரியுதா? போ வரும்போது